வணக்கம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு மாதிரி ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அதுமாரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில விஷயங்கள் பண்ணலாம். இது உங்களுக்கு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜாப் கிடைக்கலன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, ஜாப் போனாலும் அவங்க ஜாப் ரிலேட்டடு ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்கும்போது, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன், அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு 10 டைம்ஸ் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விடுங்க. ஒன்று. ரெண்டாவது, அது பண்ணுற மாதிரி சூழ்நிலை இல்லை, ஆஃபீஸாக இருக்குது, அது பண்ணுற மாதிரி இல்லை, சுச்சுவேஷன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிங்க. ஓகேவா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடும்போது உங்களை பிரெயினுக்கான ஆக்சிஜன் கூடுதலாக போகும்போது பிரெயின் உங்களுக்கு சிந்தனைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஸ்பான்டேனியஸாக நீங்கள் வெளில வந்துடுங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் இது நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட நம்ம மைண்ட் செட் எப்போதுமே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வேறு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வேறு ஒரு விஷயம் பற்றி யோசிச்சுட்டு திருப்பி இந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது, இந்த விஷயத்தில் நம்ம ஏற்கனவே இருந்தப்போ நம்ம மைண்ட் எப்படி இருந்ததோ அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கூட இருக்கும் இது. ஸோ இதை மாதிரி இந்த 2 விஷயங்களால் உங்களுக்கு பார்த்தோன்னா கூடுதல் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதனால் 2 விஷயந்தான். எங்கே எப்போதுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்லாம் நினைக்கும்போது இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். முடிஞ்சால் 2யுமே கூட பண்ணுங்கள். இந்த மூச்சு பயிற்சியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இல்லைனா 2ல் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியுது அப்படின்னா கூட அதை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க.